நம்ம இலக்கியா சிறையில் வரப்போற எபிசோட்ல நம்ம ரேவதி அம்மாவை நம்ம இலக்கியா கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வரப்போற எபிசோட்ல இந்த எஸ்எஸ்கேவால நம்ம ரேவதி அம்மாவுடைய உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அதை நம்ம இலக்கியா எப்படி தடுத்து நிறுத்த போறாங்க அப்படின்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒரு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ கடைசி எபிசோடு எப்படி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம இலக்கியவை பார்க்கறதுக்காக நம்ம ரேவதியம்மா ஸ்கூல் அன்னைக்கு வந்து போயிருந்தாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரேவதியம்மா ரோடோரம் வந்து நின்றுட்டு இருக்கும்போது சரியான நேரத்தில் அந்த எஸ்எஸ்கேவும் அவனுடைய ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக நம்ம ரேவதியம்மாவை வந்து பார்த்துடுறது மட்டும் இல்லாமல் காரையும் வந்து நிறுத்த சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த எஸ்எஸ்கே ஏற்கனவே வந்து ஒரு முறை சொல்லியிருக்காங்க இந்த ரேவதியையும் அந்த ரேவதிக்கு பிறந்ததையும் கண்டிப்பாக நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா வரப்போகிற எபிசோடில் நம்ம ரேவதி அம்மா கிட்ட இந்த எஸ்எஸ்கே பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம இலக்கிய ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு கிளம்பி அவசர அவசரமாக வந்து வந்துட்டு இருக்காங்க. ஆட்டோக்காரர்கிட்ட வந்து சொல்கிறாங்க சீக்கிரம் போனால் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆட்டோவும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு இருக்கு. இந்த எஸ்எஸ்கே நம்ம ரேவதி அம்மாவை பார்த்தோன்னே நம்ம ரேவதி அம்மாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. இவன் கண்ணில் வந்து பட்டுட்டோமோ அப்படின்னு மாதிரி நம்ம ரேவதி அம்மா ரொம்பவுமே வந்து பயப்படுறாங்க. இந்த எஸ்எஸ்கே இறங்குறது மட்டும் இல்லாமல் நம்ம ரேவதி அம்மாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்ன இத்தனை நாளாக வந்து ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இப்போ என் கண்ணில் வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்னு மாதிரி இந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரேவதி அம்மாவை பயங்கரமாக பார்த்தீங்கன்னாக்கா பயன்படுத்துகிற மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் உன்னுடைய புள்ள எங்கே, அதாவது உனக்கு எனக்கு பிறந்த புள்ள எங்கே இருக்கிறான்னு சொல்லு, அவனை ஃபஸ்ட்டு கொண்டுட்டு அதுக்கப்புறமா உன்னை கொலை பண்ணுறான் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த எஸ்எஸ்கே நம்ம ரேவதி அம்மா கிட்ட பயங்கரமாக வந்து வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதி அம்மாவும் அங்கேருந்து வந்து போக பார்க்குறாங்க. ஆனால் இந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரேவதி அம்மாவை அங்கேருந்து போகவே விடாமல் நம்ம ரேவதி அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லி என்னுடைய புள்ள எங்க, நமக்கு பிறந்த புள்ள எங்க அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த எஸ்எஸ்கே நம்ம ரேவதி அம்மா கிட்ட பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நீ மட்டும் சொல்ல அப்படின்னா உன்னை கண்டிப்பாக நான் கொல்லாமல் விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த எஸ்எஸ்கே பயங்கரமாக வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம ரேவதி அம்மா மேலே இந்த எஸ்எஸ்கே வந்து ஓங்கி அறையலாம் அப்படின்னு மாதிரி கை ஓங்கும்போது சரியான நேரத்தில் நம்ம இலக்கிய என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கேவுடைய கையை பிடிச்சி இந்த எஸ்எஸ்கேவை கீழே தள்ளி விட்டு நம்ம ரேவதி அம்மாவை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இலக்கிய வந்து காப்பாற்றுறாங்க. பார்க்கவே செமையாக இருக்க போகுது. இந்த இடத்துல நம்ம இலக்கியாவுக்கு ஒன்றுமே புரியல. அந்த எஸ்எஸ்கே எதுக்காக உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க, அந்த எஸ்எஸ்கேவுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய வந்து கேட்கும்போது நம்ம ரேவதி அம்மா எதுலுமே வந்து பதில் சொல்லாமல் இருக்காங்க. நம்ம இலக்கியாவை பார்த்தோன்னே அந்த எஸ்எஸ்கேவும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து வந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இந்த எஸ்எஸ்கேவுக்கும் நம்ம ரேவதி அம்மாவுக்கும் என்ன பிரச்சனையாக இருக்கும், எதுக்காக அந்த எஸ்எஸ்கே வந்து நம்ம ரேவதி அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம இலக்கியாவுக்கு பயங்கர குழப்பமாக வந்து இருக்குது. நம்ம ரேவதி அம்மா கிட்ட கேட்டாலே நம்ம ரேவதி அம்மா எனக்கு அதை பண்ணிட்டு என்கிட்ட கேட்காதா அப்படின்னு மாதிரி சொல்லி மூடி மறைச்சிக்கிட்டே வந்து இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம இலக்கிய பையனுக்கு அந்த எஸ்எஸ்கே பையனுக்கு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறத பார்த்தா பயமாக இருக்குது, அந்த எஸ்எஸ்கே எந்த நேரத்துலையும் உங்களை கொலை பண்ணுறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் வெளியே தாங்கிறது சேஃபு கிடையாது, தயவு செய்து என் கூட வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இலக்கிய பையனுக்கு நம்ம ரேவதி அம்மாவை கையோட வரப்போகிற எபிசோடில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க. பார்க்கவே செமையாக இருக்க போகுது. இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோட நடக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.